भासुरगन्धाय नारायणी सहचराय नमः शिवाय मण्डिल नलवनं वाळलाम வைகலம் எண்ணில் நல்லகதியார் புரிவிலே கண்ணில் நல்லதொரும் கழ்மலவானக பெண்ணில் எல்லாருடன் பெருந்தகை இருந்ததே திருச்சிற்றம்பலம் நம பார்வதி என்னாருடைய சிவனே ஓட்டி எல்லாம் வல்ல உமையப்பாவுடைய பெருங்கருணை திருவருளும் குருவருளும் துணையிருக்க சென்னை போரூர் பகுதியிலே எழுந்தருளியிருக்கின்ற அருள்மிகு கற்பக விநாயக பெருமான், கற்பகாம்பாள் கற்பகேஸ்வர சுவாமி, வள்ளி தேவதீநாதனில சுப்பிரமணிய சுவாமி மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்குமான மகாத்மாவுடைய திருவிழா மகோத்சவம் நேற்றைக்கு துவங்கி ஒரு அற்புத கோலாகலமாக இங்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. நாளை காலை மகாத்மாவுடைய மேலே இருக்கிறது. கற்பகம் இந்த கஷேத்திரத்தில் பூர்ணமா இருக்கு. கற்பகம்னா என்ன? கேட்டதெல்லாம் கொடுக்கிறதுக்கு பேர்தான் கற்பகம்னு. கற்பகம்னா எண்ணிறங்காதுன்னு ஒரு அர்த்தம். எண்ணிக்கையே கிடையாது. நாம நினைத்து பார்க்காத இடத்துல சுவாமி நம்மளை வச்சு பார்க்கணும். நாம ஏதோ நினைச்சிட்டு இருக்கோம், இதுதான் உலகம், இதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருக்கோம். எது வாழ்க்கை, எது உண்மையான சந்தோஷம்னு புரிய வைக்கிற சுவாமி தான் கற்பகம். நமக்கு தெரியற குழந்தைக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப பிடிக்கிறது, சாக்லேட் தான் ரொம்ப பிடிக்கிறது. அது குழந்தைக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். அது நிறைய தின்னா குழந்தைக்கு என்ன ஆகும்? உடம்புக்கு ஒத்துக்காது, வயிற்று வலி ஒத்துடும். அப்ப நம்ம என்ன பண்றோம்? அது திருக்காதைன்னு சொல்றோம், அது வேண்டாம்னு சொல்றோம். அப்ப குழந்தை என்ன பண்றது? அழகுது. ஒரு கட்டத்துல நாம அதை அடிக்கிறோம். இது எதுக்காக நடக்குது? இது எல்லாரும் புரிஞ்சுட்டா சுவாமிக்கும் நமக்கும் உள்ள பந்தம் என்னங்கிறது தெரிஞ்சு. இந்த குழந்தை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தானே அது நடக்கிறது. குழந்தை வீணா போன குழந்தை, இந்த சாக்லேட்டை குழந்தை திங்க கூடாது, நம்ம திங்கணும்னு யாராவது அப்பா அம்மா அதை பிடிக்கிறது குழந்தைய அடிக்கிறவங்க. எதுக்காக அது நடக்கிறது? நல்லா இருக்கணும், அதுதான். அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில ஆசைகளை நாம மனசுல வச்சிருக்கிறோம். ஒரு கிணத்துக்குள்ள தவளை இருக்கு, தவக்கல. இந்த கிணத்துக்குள்ள இருக்கிற வரைக்கும் அதுக்கு கிணறுதான் உலகம்னு தெரியும். இந்த கிணத்தை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ உலகம் பெருசா இருக்கு, இத்தனோட உலகம் கிடையாது அப்படின்னு. இந்த மாதிரி விஷயங்களை புரிய வைக்கிறதுக்கு சுவாமியினுடைய அனுகிரகம் இருந்தால்தான் அது நடக்கும். அதனாலதான் சுவாமிக்கு கற்பகம். படிப்புக்கும் கற்பகம். நம்ம படிக்கிறோம் இல்லையா, படிப்பு, அது கற்பகம்னு பேர். அதாவது நாம நினைக்கிறதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சாதிக்கணும், நாம நினைச்சதெல்லாம் அடையணும், ஆசைப்படணும். ஆசைப்படாம இருக்கக்கூடாது, நியாயமான ஆசையா இருக்கணும். ஆசைப்பட்டதை அனுபவிக்கணும். சுவாமியோடைய அனுகிரகத்தினால நிறைய படிக்கணும்னு ஆசைப்படணும். அது சுவாமி அந்த அறிவுல இருந்து நமக்கு அந்த அறிவை கொடுக்கணும். மாதேவ ரக்ஷதி பிதேவ ஹிதேனியுக்தி காந்தேவ சாபி ரமயத்யமனீய கேதம் லக்ஷ்மீம் தனோதி விதனோதி ச திக்ஷு கீர்த்திஹி கிம் கிம் நசாதயதி கல்பலதேவ வித்யா. கல்பலதா என்ற பெயரை சொல்கிறேன். கல்பலதான கற்பக விருட்சம்.
தேவலோகத்துல தேவேந்திரனுடைய இந்த தேவர்களுக்கெல்லாம் அரசராக இருக்கின்றாரே அவருக்கு இந்திரன் பேர். இந்திரன்னா தலைவன். தேவலோகத்துல தேவர்களுக்கு அரசனாக இருப்பவனுக்கு இந்திரன் பேர். அந்த அரசாட்சியை செய்வதற்கு அவனுக்கு சுவாமி மிகப்பெரிய கஜானா 2 கொடுத்திருக்க. இப்ப ஆட்சிக்கு வரவா எல்லாருமே வந்தவொடனே கஜானா காலின்னு தான் சொல்றார். பணம் இல்லைன்னு சொல்றார், நிதி பற்றாக்குறைன்னு சொல்றார். இந்த பிரச்சனை தேவலோகத்துல வரக்கூடாதுன்னு சுவாமி என்ன பண்ணிருக்க, அந்த இந்திரனுக்கு கற்பக விருட்சம்னு ஒரு மரத்தை கொடுத்திருக்க. அந்த மரத்தடியில போய் நின்று எதை கேட்டாலும் அந்த மரம் அப்படியே கொடுத்துரும். இன்னொன்னு இருக்கு, பசுமாடு காமதேனோன்னு பேரு. அந்த காமதேனுங்கிற பசுகிட்ட போய் நின்று எதை கேட்டாலும் அதை கொடுத்துரும். இதையெல்லாம் எடுத்துட்டு அந்த தேவலோகத்தை நல்லபடியா ஆட்சி பண்ணணும்னு இந்திரனுக்கு சுவாமி கொடுத்திருக்க. நிதி பற்றாக்குறைன்னு என்கிட்ட வரக்கூடாது, பேரிடர் கால நிதினு என்கிட்ட நிவாரணம்னு எதுவும் வரக்கூடாது, எல்லாமே உனக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் கொடுத்துட்டேன், நீ அதுல இருந்து எடுத்துக்கொண்டேன் சுவாமி. அப்பேற்பட்ட அந்த கற்பக விருட்சம் தேவலோகத்துல மட்டும்தான் இருக்குமா, நமக்கு கிடைக்காதா? இல்லையா? நம்ம கேட்கறதெல்லாம் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒரு மரம், அந்த மாதிரி வீட்டுக்கு ஒரு மரத்தை நட்டு வச்சோம்னாக்க இந்த பிரச்சனையே வராது. அப்புறம் ஓட்டு கேட்கறதுக்கு யாரும் வரதுக்கு பயப்படுவாங்க. அவங்ககிட்ட கற்பக விருட்சம் இருக்கு, நம்ம ஒன்றும் கொடுக்க வேண்டாம் அப்படின்னு. அதனால நமக்கு சுவாமி தான் கற்பக விருட்சம். நமக்கு கோவில்ல இருக்கிற சுவாமி தான் கற்பக விருட்சம். நம்ம என்ன வேணாலும் அவர்கிட்ட போய் கேட்கலாம். சுவாமி கிட்ட போய் எதை கேட்டாலும் கொடுப்பேன். விநாயக பெருமான் கற்பக விநாயகராக இங்க அனுகிரகம் பண்ற. கஜமுகாசுரன்னு ஒரு அரக்கன், ஒரு ராட்சசன். தீய சக்திகள்லாம் வித்தியாசமா தான் இருக்கும். இந்த கரோனா வைரஸ்ங்கிறது ஒரு தீய சக்தி, இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு வந்திருக்கு. எல்லாரையும் பாடாப்படுத்தி எடுக்கிறது. இந்த மாதிரி கூட்டமா இருக்கிறது பெரிய விஷயம். இந்த 2 மாசத்துக்கு முன்னால நம்மளால இந்த மாதிரி எல்லாம் கூடி நிற்க முடியல. எல்லா நாட்டிலையும் இது ஒரு பெரிய பிரச்சனையாகி நிறைய பேர் போயிட்டா, ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கா. இன்னும் பல நாடுகள்லாம் இதுல இருந்து மீள முடியாம கஷ்டப்பட்டு. இந்தியாவில் மட்டும் அது ஒரு பெரிய பாதிப்பை அதனால செய்ய முடியல. அது எங்கெங்கயோ சுற்றிட்டு இந்தியாவுல வந்தது. ஆனா இந்தியாவில் என்ன பண்ணுது, முருகப்பெருமான் இருக்காரு, வேலாயுதத்தை கையில வச்சிருக்கு. சூரர் பகை வெல்லும் வேலாயுதத்தை கையில வச்சிருக்காரு. கற்பக விநாயகர் கையில ஒடிச்சு, தந்தத்தை ஒடிச்சு கையில வச்சிருக்காரு. எதையும் அழிச்சிருவார். இந்த ராட்சசர்கள், கெட்டவர்கள் எல்லாமே இந்த கரோனா வைரஸ் மாதிரி தான். அதை அழிக்கணும்னா நம்ம போய் அதோட போராடிட்டு இருக்க முடியாது. நம்ம கஷ்டப்பட்டு அதோட சண்டை போட்டு இருக்க கூடாது. சுவாமி கிட்ட போய் சொல்லிட்டோம்னா போறோம். அவர் அதுக்கு என்ன ஆயுதத்தை வச்சு என்ன வேக்சின் கொடுத்தா அதை அழியுமோ அதை அழிச்சிருவார். அவர்கிட்ட அதற்கான ஆயுதம் நல்ல வலிமையான ஆயுதம் இருக்கு. அதே இந்த மூஷிக கஜமுகாசுரன் இப்படித்தான், யானை முகத்தோட, யானை உடம்போட, கை காலு துதுக்கியோட ஒரு அசுர வடிவத்துல வந்துட்டான். அவனை யாராலையும் அழிக்க முடியல. நல்லவரை கண்டா சில பேருக்கு ஆகாது, என்ன நல்லதை கண்டா சில பேருக்கு பிடிக்காது. அதை எப்படியாவது அந்த கோட்டை அழிக்கிற வரைக்கும் போராடிட்டே இருப்பான். நீ அழிக்கிற வரைக்கும் அழிச்சிருன்னு விட்டுணும் இல்லையா? பெரிய ராட்சசர்கள்லாம் அவங்களுக்கு என்ன, ஒரு நல்ல நிறுவனம் நல்லா நடந்தா பிடிக்காது. நம்ம கிட்ட நிறைய பேர் இருக்காங்க, 4 பேர் உட்கார்ந்து சிரிச்சு பேசிட்டு இருந்தா அவருக்கு பிடிக்காது. இதெல்லாம் என்னன்னா ஆசுரம் பாவமாசிரியங்க, அசுர குலத்தை அவன் அடைந்து விடுகிறான். நல்லா இருக்கிற மனிதன் போன பிறவையில செஞ்ச தப்புனால, பாவங்கள்னால அவன் கெட்டவனா ஆயிட்டான். கெட்டவனா ஆயிட்டானாக்க கெட்ட புத்தி தான் அவனுக்கு வரும். அப்படி அவன் கெட்ட செயல்களை செய்கின்ற பொழுது எல்லாரும் அவன்கிட்ட போய் மோதிட்டு இருக்க கூடாது, சுவாமிகிட்ட போய் சொல்லி. நாம நேரடியா மோதினோம்னு சொன்னாக்க அவனுடைய பலம் இன்னும் ஜாஸ்தியாயிடும். அப்புறம் நம்ம சாமி கிட்ட போய் சொல்ற போது,
இவ்வளவு நாள் எங்கடா போனேன்னு கேட்கிறேன். என்ன நம்பினியா? நீ முதல்ல எங்கிட்ட வரணும். நீ ஏட்டா அவன் கெட்டவன்னு தெரிஞ்சு அவன்கிட்ட போய் நீ ஏட்டா மோதிக்கிட்டு இருக்க? நீ இங்கேதான் வந்திருக்கணும்னு சாமி நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறேன். ஆகையினால ஒரு கஷ்டம் ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனேயே சுவாமியை சரணாகிருக்க. துச்சாதனன் சேலையை உருவுகின்ற பொழுது ரொம்ப நாள் திரௌபதி போராடிட்டு இருந்தார். ஒரு கட்டத்துக்கு மேலதான் கிருஷ்ணான்னு கத்தினான். அப்பதான் அவன் சேலையை உருவ சேலை வந்துட்டே இருக்கு. கிருஷ்ணா இதை முன்னாலே பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு கேட்கிறார். நீ முன்னாலேயே என்ன நினைக்கிறேன், நீ உன்னுடைய பலத்துல உனக்கு நம்பிக்கை இருந்தது போல இருக்கு, நானே உன்னை வந்து தொந்தரவு பண்ணணும்னு விட்டேன். அதனால நீ எப்ப என்ன சரணடையோ உடனே நான் உன்னை காப்பாற்றிக்குவேன் அப்படின்னு. ஆகையினால அந்த இறை நம்பிக்கை என்பது அழுத்தமாக மனதில் இருந்தால் எவ்வளவு பெரிய தீய சக்தி நம்மை அழிக்க வந்தாலும் அதுல இருந்து சுவாமி நம்மளை காப்பாற்றுறார். இனிமேலுக்கு நாம இந்த கரோனாவெல்லாம் கண்டு பயப்பட வேண்டாம். சுவாமி கிட்ட அப்ளிகேஷன் போயிடுது, தடுப்பூசி வந்துடுது. என்ன கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஊசியெல்லாம் எப்படி இருக்கு, வேலாயுதம் மாதிரி தானே இருக்கு. யானை இப்ப பிள்ளையாருடைய ஆயுதம் என்ன, தந்தம். தந்தம் ஊசி மாதிரி தானே இருக்கு. வந்துடுது. இனிமேலுக்கு எல்லாரையும் அந்த கரோனாவெல்லாம் அழிச்சிடும். இவ்வளவு பெரிய யாகம் நடக்கிறது, இந்த புகை போய் காத்துல கலந்ததுனாக்கா அந்த நச்சு கிருமிகள்லாம் அழிஞ்சு போயிடும். அப்படி அந்த கஜமுகாசுரன் வந்து ஒரு வித்தியாசமான வரம் வேற வாங்கிட்டு இருக்கான். எப்படி வேணாலும் உருவத்தை மாத்திக்கலாம். இப்ப நான் சொல்றது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஏன்னா இப்ப எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். எல்லாருமே இந்த நாலேஜ் வந்துடுது. இந்த கிருமியினுடைய தாக்கம் எப்படி இருக்கு, அது தன்னைத்தானே அப்டேட் பண்ணிக்குமா. என்னமா நான் சொல்றது சரிதானே? தன்னுடைய உருவத்தை மாத்திக்கிற ஆற்றல் ஒரு கிருமிக்கு இருக்கு. அந்த அசுரன் அப்படிதான். அவனை எப்படி வேணாலும் உருவம் மாத்திக்கணும்னு சுவாமி கிட்ட வரம் கேட்டிருக்கான் முதல்ல. சரி கொடுத்துட்ட. அடுத்தது என்னடா, என்ன மனுஷன் கொல்லக்கூடாது, தேவர்கள் என்ன கொல்லக்கூடாது, விலங்குகள் என்ன கொல்லக்கூடாது, பெண்கள் கொல்லக்கூடாது, ஆண்கள் கொல்லக்கூடாது. வரிசையா இந்த கெட்டவனுங்கெல்லாம் என்னன்னா எப்போதுமே முதல்ல சாகா வரம் கேட்பான். ஏன்னா எப்போதும் உயிருக்கு பயந்துட்டு வீட்டில் படுத்திருப்பான். நீங்க பாருங்க, நல்லவன் நிம்மதியா வீட்டில் படுத்து தூங்குவான், கெட்டவன் நிம்மதியா தூங்க முடியாது. அவன் எத்தனை பேருடைய தூக்கத்தை கெடுத்துட்டு வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கானோ இல்லையா? அப்ப அவனை சாமி தூங்க விடுவார? தூங்க விட மாட்டான். அவன் முதல்ல அடுத்தது என்ன வரம் கேட்பான் சாமி கிட்ட, சாமி என்னை யாரும் கொல்லக்கூடாதுன்னு கேட்பான். ஏன்னா அவனை கொல்றதுக்கு அத்தனை பேர் தயாரா இருக்கானு. அடுத்தது சரி உனக்கு யார் யாரால உனக்கு மரணம் வரக்கூடாதுன்னு சாமி கேட்கிறாரு. இந்த லிஸ்ட சொல்லிட்டான். தன்னை ஒரு பெரிய அறிவாளியா நினைச்சுக்கிட்டு ஒரு பெரிய லிஸ்ட கொடுத்துட்டான். கொடுத்தவனே சாமிக்கு தெரியும், சாமி எவ்வளவு இத சர்வைக்கியன்னு பேரு சுவாமிக்கு. எல்லாம் அறிந்தவர் கடவுள் யாரு? எல்லாம் அறிந்தவர். அவர் எந்த பள்ளிக்கூடத்தையும் அவர் படிக்க வேண்டாம். பள்ளிக்கூடத்துக்கு பாடம் கொடுக்கிறவர் சுவாமி தான். கற்பக விருட்சம் மாதிரி கொடுக்கிறவர் சுவாமி. எந்த உருவமும் அவனை அழிக்க கூடாதுன்னு வரம் வாங்கிட்டதுக்கு அப்புறம் தேவர்கள்லாம் பயப்படுறாங்க. அவனுடைய அட்டகாசம் தாங்காம அவனை எப்படி அழிக்கிறதுன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிறச்சு எல்லாரும் போய் சிவபெருமான சரணாகதி அடைகிறாங்க. சுவாமி எப்படியாவது இந்த கஜமுகாசுரனை அழித்து எங்களை காப்பாற்றணும். உடனே சுவாமி என்ன பண்றார், அவனுடைய லிஸ்ட்டை கொண்டாடா அப்படிங்கிறார். உடனே கம்ப்யூட்டரை ஓபன் பண்ணி அவன் கேட்ட அந்த லிஸ்ட்டை பிரிண்ட் அவுட் எடுத்து சுவாமி கிட்ட கொண்டு கொடுக்குறார். சொன்னாதான் குழந்தைகளுக்கெல்லாம் புரியும். அதுல அவன் கேட்டிருக்கான், எனக்கு சாகாவரம் வேண்டும், எனக்கு தேவர்களால் மரணம் வரக்கூடாது, விலங்குகளால் மரணம் வரக்கூடாது, மனிதர்களால் வரக்கூடாது, ஆணால வரக்கூடாது, பெண்ணால் வரக்கூடாதுன்னு வரிசையா கேட்டிருக்கான். அப்படியா, சரி ரைட் அப்படின்னு உடனே தன்னை யானை உருவமா மாத்திட்டார். சிவபெருமான் தன்னுடைய உருவத்தை யானை உருவமாக மாத்திட்டார். அம்பாவை பார்க்கிறார் உமாதேவி. கற்பகேஸ்வரர் யானை ஆயிட்டார். கற்பகாம்பால பார்க்கிற, நீ பெண் யானையாக மாறு. பிடியதன் ஒரு உமை கொல. எல்லாருக்கும் தெரிந்த தேவாரம், ஞானசம்பந்த தேவாரம், பிள்ளையாருக்கு பாடுற பாட்டு. பிடியதன் ஒரு உமை கொல. பிடினா பெண் யானை, கரினா ஆண் யானை. பிடியதன் ஒரு உமை கொல. இப்ப அர்த்தம் தெரியுதா? உமாதேவியானவள் பெண் யானையாக மாறுகின்றார்.
மிகு கரியது வடிகொடு. சிவபெருமான் கரி ஆண் யானையாக தன்னை மாற்றிக்கொள்கின்றார். அப்ப ஆண் யானையும் பெண் யானையும் சேர்ந்து குழந்தை பெற்றுச்சான்னு கேட்டாக்க கர்ப்பவாசமே நம்ம தெய்வங்களுக்கெல்லாம் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, கர்ப்பத்துல இருந்து வெளியில வர்றது கிடையாது. சுவாமியும் அம்பாலும் பார்த்துட்டா ஒரு குழந்தை உண்டாயிடும். மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தார், சுவாமி அப்படி சுந்தரர் வெளியத்தில் நின்றார். அப்படி ஒருத்தர் பார்த்துட்டாங்க, ஐயப்பன் அவதாரமான. அந்த மாதிரி இந்த ஆண் யானையும் பெண் யானையுமாக சிவபெருமானும் பார்வதியும் அப்படி பார்த்துட்ட மாத்திரத்துல ஒரு வித்தியாசமான குழந்தை வருது. அவன் லிஸ்ட்ல இல்லாத குழந்தை அது. என்ன? தமதடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளிடன். ஆண் யானையாகவும் பெண் யானையாகவும் சுவாமியும் அம்பாளும் இருந்து தமது அடி வழிபடும் அவர் இடர் கடி கணபதி வர அருளினன். விநாயக பெருமான் வருமாறு அருள் செய்தார். யார் அருளினார்? சிவபெருமான் அருளை செய்தார். கணபதியை அருளை செய்தார். எப்படி இருக்கார் அவர்? வக்ரதுண்ட மகாகாய, ஒரு கோணலான துதிக்கை. உங்களெல்லாம் தெரிஞ்ச ஸ்லோகமா சொல்லிட்டு இருக்கேன். தெரிஞ்ச ஸ்லோகத்துக்கு தெரியாத அர்த்தத்தை நீங்களாம் தெரிஞ்சுக்கணும். மேலே வக்ரதுண்ட கோணலான துதிக்கை, மகாகாய பெரிய உடம்பு, சூரிய கோடி சமப்பிரபா. ஒரு சூரியனையே நம்மளால கண்ணால பார்க்க முடியாது, கண்ணு பூசும். நம்ம கண்ணுக்கு அந்த ஆற்றல் கிடையாது. கோடி சூரியர்கள் ஒண்ணு சேர்ந்தா என்ன பிரகாசமோ அந்த பிரகாசத்தோட பிள்ளையார். கையெல்லாம் தேவர்களாக இருக்கு, அதுல ஆயுதங்கள்லாம் இருக்கு, பாசம் அங்குசம் எல்லாம் வச்சிருக்கு. அப்ப அந்த குழந்தை அப்பாவை பார்த்து கேட்கறது, எனக்கு என்ன ஆர்டர், எனக்கு என்ன உத்தரவு, எதுக்காக நான் இந்த உருவத்துல என்ன படைச்சிருக்கேன்னு கேட்கிறேன். கஜமுகாசுரனை போய் கொண்டுட்டு வா. அவனை கொல்றதுக்கு என்ன ஆயுதம்? அப்ப அவன் என்ன ஆயுதத்தாலப்பா மரணம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். அந்த லிஸ்ட்டை எடு. பார்த்தா எல்லா ஆயுதமும் இருக்கு. இப்ப வந்திருக்கிற AK-47 வரைக்கும் அந்த லிஸ்ட்ல வந்துருக்கு. அப்ப என்ன பண்ற? உன் தந்தத்தை உடைச்சு கொள்றா, அது அவன் லிஸ்ட்ல வரலன்ட்டு. அவன் லிஸ்ட்ல வராத உருவத்தை சிவபெருமான் படைக்கிறார். அவன் லிஸ்ட்ல வராத ஒரு ஆயுதத்தை அவனுக்கு கொடுக்கிறார். இந்த மாதிரி ஞானம் மனிதர்களுக்கு வருமா? எதற்காக நாம எதுவா இருந்தாலும் ஆண்டவனை சரணடையணும், ஆண்டவன்கிட்ட போய் சொல்லுங்கன்னு எதுக்காக சொல்றோம்னா, நாம என்னமோ எல்லாத்தையும் முடிச்சு அதை ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு மூடி வச்சுட்டுதான் நினைப்போம். அதுல எங்க ஓட்டை இருக்கு, எங்க லூப்கோல் இருக்குங்கிறது இறைவனுக்கு தெரியும். அது வழியா பூந்து அவனை அழிச்சிடுவான். அப்படி இந்த விநாயகர் பெருமான் தன்னுடைய கொம்பை ஒடித்து, ஆனாதான் ஒரு கோட்டன் இரு செவியன், அவருக்கு ஒரு கோட்டன் ஒரு தந்தம் தான், ஒரு வலது தந்தத்தை ஒடிச்சுட்டு ஒடிச்சு இந்த கஜமுகாசுரனை குப்பார பண்ற. அவன் சாக போற நேரத்துல அது வரைக்கும் அவன் உடம்புல இருந்தது பூரா கெட்ட ரத்தம். அவன் அசுரனா இருந்தான். ஒரு பைபாஸ் சர்ஜரி பண்றாங்க. என்ன, ஹார்ட்டுக்கு பிளட் போற இந்த நரம்புல நாடியில அடப்பு இருந்ததுன்னா அந்த அடப்பை கட் பண்ணி எடுத்துட்டு வேற ரத்தம், அந்த ரத்தம் போறதுக்கு வேற பாதையை, அதான் பைபாஸ். பைபாஸ் ரோடு மாரி உடம்புல ஒரு ரோடு போட்டது. அந்த மாதிரி கெட்டவனுடைய மனதில் இருக்கிற கெட்ட எண்ணங்களை போக்கணும். கெட்டவன் தான் அவனை அழிச்சிடக்கூடாது, அவனையும் நல்லவனாக்கணும். அதுதான் தெய்வத்தினுடைய கருணைன்னு பேர். ஒரு சின்ன விஷயம், மகிஷாசுர மர்த்தினி எல்லாருக்கும் நல்லா தெரியும். துர்காதேவி அந்த மகிஷாசுரனோட சண்டை போடுறார். அப்ப எல்லா அசுரர்கள் மேலையும் அவ அம்ப விடுறா. யாரு மேலையும் பாக்கி வைக்காம எல்லார் மேலையும் அம்ப விடுறா, கத்தியால அடிக்கிறா, என்னென்னமோ செய்யறா. எல்லாரையும் சம்மாரம் பண்ணி மகிஷாசுரனை சம்மாரம் பண்ணி அவன் தலைமையில ஏறி நின்றுட்டு இருக்கார். வெற்றி கொற்றவையாக ஜெயதுர்கையாக நின்றுட்டு இருக்கார். அப்ப தேவர்கள்லாம் அந்த அம்பாவை பார்த்து கேட்கிறாங்க, அம்மா நீ இந்த உலகத்துக்கே அம்மா, நல்லவங்களும் உன் பிள்ளைதான், கெட்டவங்களும் உன் பிள்ளைதான், இந்த ராட்சசன் மகிஷாசுரனும் உன் பிள்ளைதான், இவனை கொல்றதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்கிறான். கேள்வி நியாயமா இல்லையா? அப்ப அம்பாள் சொல்ற, அவன் உடம்புல கெட்ட ரத்தம் இருக்கு, அவன் தானா செத்து போனான்னா அடுத்த பிறவில மறுபடியும் ஒரு தீய சக்தியா தான் வருவான்.
புனிதமானவள், தெய்வாம்சம் பொருந்தியவள். என் கையிலே இருக்கின்ற ஆயுதத்திற்கு அந்த தெய்வ சக்தி இருக்கிறது. அதனால அவனை நான் ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டேன். என் கத்தி அவன் மேல பட்ட மாத்திரத்துல, என் கையில இருக்கிற அம்பு அவன் மேல பட்ட மாத்திரத்துல அவன் புனிதமாக ஆகிவிடுகிறான். மச்சஸ்திர பூதாக, என் கையிலே இருக்கின்ற ஆயுதங்களினாலே அவனை நான் புனிதப்படுத்துகின்றேன். அவன் இனிமேலுக்காவது நல்லவனா இருந்து தொலையிட்டும் போ. இதுதான் தாயினுடைய கருணைங்கிறது. அப்படி அந்த விநாயகப் பெருமானுக்கும் ஒரு கருணை. இந்த கஜமுகாசுரன் சாக போற நேரத்துல ஏன்னா உடம்புல இருந்த ரத்தம் பூரா போயிடுது, பிள்ளையாருடைய உறுப்பு தந்தம் ஒடிந்து அவன் மேல பட்டிருக்கு. அது ஒரு பெரிய கருணை இல்லை? பிள்ளையார பார்க்கறதே நமக்கு இந்த பிறவியில கிடைக்காது. பிள்ளையார் நேரா பார்த்துட்டான், அவர் தந்தத்தை ஒடிச்சு அவனை குத்தி அவன் உடம்புல இருந்த கெட்ட ரத்தம் கெட்ட எண்ணங்களை கூட வெளியில எடுத்துட்டார். இப்ப அவன் சரணாகதி அடையலாம். இனிமேலுக்கு நான் ஒழுங்கா இருக்கேன்னா, நீ வெளியில விட்டா ஒழுங்கா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவனை ஒரு மூஞ்சு ஒரு பெருச்சாலிய மாத்தி தன்னுடைய வாகனமாக அதை வச்சுட்டார். சில பேருக்கு சந்தேகம், இவ்வளவு பெரிய பிள்ளையார் இந்த இத்தினோண்டு எலி மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு எப்படி அப்படின்ட்டு. எவ்வளவு பெரியவர்களாக இருந்தாலும் எளியவருக்கு எளியவர்களாக இருக்க வேண்டும். எவ்வளவு உயர்ந்த இடத்துல இருந்தாலும் நமக்கு கீழே இருப்பவர்களோடு அன்போடு பழக வேண்டும். இது போதும் எனக்கு என்பதை உலகுக்கு உணர்த்த வேண்டும். அதுதான் தெய்வம். போட்டி, பொறாமை, பிரச்சனை, பழிவாங்குதல், இதுல பழிவாங்குற செயல் ஏதாவது இருந்தது, அதுல அவனை காப்பாற்றிட்டாரு பிள்ளையர். இதுதான் நாம் இறைவனை சரணடைய வேண்டும். அந்த விநாயகப் பெருமான் தேவலோகத்திலே இருக்கின்ற கற்பக விருட்சம் போல, கற்பகேஸ்வரர் கற்பகாம்பாலாக சிவன் பார்வதி, கற்பக விநாயகராக நான் இதுவரை சொன்ன கதைக்கு பொருத்தமான பெயர்கள் இங்க நம்ம கோவில்ல சுவாமி என்பாங்க. சுவாமியும் கற்பகம், அம்பாளும் கற்பகம், பிள்ளையாரும் கற்பகம். உங்களுக்கு அதிர்ஷ்டம் தான். இந்த கோயிலுக்கு நீங்க எதை கேட்டாலும் சாமி கொடுக்கலாம். அந்த மகிழ்ச்சியோடு இருங்கள், மன வலிமையை எல்லோரும் பெறுங்கள், மன உறுதியோடு வாழ்க்கையை எதிர்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். அதற்கு அந்த ஆண்டவன் அருள் புரிவார் என்று வாழ்த்தி தொடர்ந்து பூர்ணாவதியை தரிசிப்போம் என்று சொல்லி அமைச்சர் திருச்சிட்டோம்.